ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்ரீ குருவர நரசிம்ஹ சரஸ்வதி ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாய நமஹ. தத்தாத்ரேயாய வித்மஹே அத்ரி புத்ராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் த்ராம் தத்தாத்ரேயாய நமஹ. தத்த திகம்பரா தத்த திகம்பரா ஸ்ரீபாத வல்லப தத்த திகம்பரா ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தியானம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா 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 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா. காஷாய வஸ்திரம் கரதண்டதாரிணம் கமண்டலம் பத்மகரேன் சங்கம் சக்கரம் கத பூஷித பூஷணாட்யம் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. த்வத்பாத பத்மார்ப்பித சித்தவருத்தி த்வத்வாதம் போருஹா யுககதா நிச்சல பக்திரஸ்து. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்துதி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ பதனாரவிந்தம் வைராக்ய தீப்தி பரமோஜ்வலி மத்விதீயம் மந்தஸ்மிதம் சுமதுரம் கருணாத்ர நேத்ரம் சம்சாரதாபஹரணம் சததம் ஸ்மராமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ கரகல்ப விருக்ஷம் பக்தேஷ்டதான நிரதம் ரிபு சம்சயம் வை சம்ஸ்மரண மாத்ர சித்தி ஜாகரணம் சுபத்ரம் சம்சார பீதி சமனம் சததம் பஜாமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ பரமேஸ்வரஸ்ய யோகேஸ்வரஸ்ய சிவசக்தி சமன்விதஸ்ய ஸ்ரீ பர்வதஸ்ய சிகரம் கலு சந்நிவிஷ்டம் த்ரைலோக்ய பாவன பதாப்ஜமஹம் நமாமி. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம். அத்தியாயம் 32. நவநாதர்களின் கதை மற்றும் விளக்கம். நான் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமியின் பாத கமலங்களை தொட்டுவிட்டு அவரிடம், சுவாமி, நவநாதர்கள் என்கின்ற சிறந்த சித்த யோகிகள் ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமியின் அம்ச அவதாரங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஸ்ரீ சரணா, கருணை கொண்டு அவர்களை பற்றி கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். நவநாதர்களுடைய பெயரை கேட்ட உடனேயே வெளியில் உள்ள படைப்புகளின் மீது ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் கண்களில் இருந்து அமிர்தம் பொங்கும் பார்வை வழிந்தோடுவதை கவனித்தேன். ஒரு பசு தன் கன்றின் மீது காட்டும் அன்பின் உள் உணர்வுகளை அவருடைய
பார்வையில் நான் கண்டேன். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, என் அருமை செல்வங்களே, மச்சேந்திரர், கோரக்ஷகர், ஜாலந்தரர், கஹனி, அட்பங்கர், சௌரங்கர், பர்தரி, சர்படா மற்றும் நாகநாதர், அதாவது மச்சேந்திரநாத், கோரக்நாத், ஜாலந்திரநாத், கஹனிநாத், அட்பங்கநாத், சௌரங்கநாத், பர்தரிநாத், சர்படநாத் மற்றும் நாகநாத் ஆகியோர்கள்தான் நவநாதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களை நினைத்து கொண்டாலே மங்களகரமான பலன்கள் கிடைக்கும். நவநாதர்கள் பெயர்களை நினைவுபடுத்திக் கொள்ளும் பக்தர்களுக்கு ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமியின் அருளானது கண்டிப்பாக கிடைக்கும். கலியுகம் தொடங்குவதற்கு சில வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீ கிருஷ்ணரை சூழ்ந்திருந்த பக்தர்களான உத்தவர் மற்றும் அனைத்து யாதவர்களும் நவநாராயணர்களை பற்றி எண்ணினார்கள். அவர்கள்தான் இப்பொழுது நவநாதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ரிஷப பேரரசருக்கு மொத்தம் 100 மகன்கள். அவர்களில் நாராயணரின் அம்சம் கொண்ட 9 மகன்களே நவநாராயணர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களின் பெயர்களாவன கவி, ஹரி, அந்தரிக்ஷா, பிரபுத்தா, பிப்பலாயனா, ஆவிர்ஹோத்ரா, த்ருமிளா, சமச்சா மற்றும் கரபாஜனா என்பவர்கள் ஆவர். இவர்கள் அனைவரும் அவதூதர் நிலையில் இருந்த சித்த புருஷர்கள், அதாவது சித்திகளுடன் இருந்த சிறந்த முனிவர்கள். நான் கிருஷ்ண அவதாரத்தின் பொழுது செய்த சத்தியத்திற்கு இணங்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் என்னுடைய ஆணைப்படி அவர்கள் நவநாதர்களாக இந்த பூமியில் பிறந்தார்கள். கவியானவர் மச்சேந்திரநாத் என்ற பெயரில் பிறந்தார். ஹரி மச்சேந்திரநாத்தின் சீடராக கோரக்ஷகா என்ற பெயரில் பிறந்தார். அந்தரிக்ஷர் ஜாலந்தரராகவும், பிரபுத்தா அவரின் சீடராக காணிப்பா என்ற பெயரில் பிறந்தார். பிப்பலாயனர் சர்படாவாக பிறந்தார். ஆவிர்ஹோத்ரா நாகநாதராக பிறந்தார். திருமிளா பர்தரிநாத் என்ற பெயரிலும், சமச்சா ரேவநாத் என்ற பெயரிலும் பிறந்தனர். கரபாஜனா கஹனி என்ற பெயரில் பிறந்தார். படைப்பின் தொடக்கத்தின் பொழுது சில காரணங்களினால் பிரம்மாவின் விந்தானது கசிந்து விழுந்தது. பல இடங்களில் விழுந்த அந்த விந்தணுக்களில் இருந்து பல முனிவர்கள் தோன்றியதாக வியாச முனிவர் பவிஷ்ய புராணத்தில் எழுதியிருக்கின்றார். உபரிச்சரவசு என்ற ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஊர்வசியின் மீது மோகம். ஒரு முறை அவனுடைய விந்து கசிந்து யமுனை நதியில் விழுந்தது. அதை ஒரு மீன் குடித்து விட்டது. அந்த மீனில் இருந்து மச்சேந்திரநாத் பிறந்தார். சிவன் தன்னுடைய நெற்றியின் நெருப்பிலிருந்து, அதாவது நெற்றிக்கண்ணிலிருந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். அந்த சாம்பலில் மன்மதனுடைய ஆன்மா சூக்ஷ்ம ரூபத்தில் தங்கியிருந்தது. பிரகதராதா என்கின்ற அரசன் யாகம் மேற்கொண்ட பொழுது அக்னி குண்டத்தில் இருந்து ஜாலந்தரநாத் வெளியே வந்தார். பிரம்மாவின் விந்தானது ரேவா அல்லது நர்மதா நதியில் விழுந்த பொழுது
ரேவண சித்தர் அதாவது ரேவநாத் பிறந்தார். சில விந்துக்கள் பாம்பின் தலைப்பகுதியின் மீது விழுந்தது. அதை உணவென்று நினைத்து பாம்பானது உண்டுவிட்டது. அதனால் அது கர்ப்பம் தரித்தது. ஜனமேஜயன் சர்ப்பயாகம் நடத்தி கொண்டிருந்தார். அஸ்திகா என்ற பெயருடைய முனிவர் ஒரு சிறந்த சர்ப்பத்தை அழிவில் இருந்து காப்பாற்றினார். தாக்ஷகாவின் மகளான பத்மினி என்கின்ற நாக தேவதையை ஒரு பெரிய அத்திமரத்தின் பொந்தில் மறைத்து வைத்தார். ஆவிர்ஹோத்ரா அந்த கருப்பையில் இருந்த கருவில் இருந்து பிறக்க வேண்டும். தாக்ஷகாவின் மகள் அந்த கருவை அத்திமரத்தின் பொந்திற்குள் வைத்துவிட்டு தன் சொந்த இடத்திற்கு சென்று விட்டாள். அதிலிருந்து வடசித்த நாகநாதர் என்ற பெயருடன் ஆவிர்ஹோத்ரர் பிறந்தார். மச்சேந்திரர் தேசத்தில் அலைந்து கொண்டிருந்த பொழுது குழந்தை இல்லாத ஒரு பெண்ணிற்கு விபூதி அளித்தார். அதன் மீது நம்பிக்கை இல்லாத அந்த பெண்மணி அதை குப்பையில் எறிந்து விட்டாள். அந்த விபூதிக்கு அதிகமான சக்தி இருந்தமையால் அதிலிருந்து கோரக்நாதர் பிறந்தார். பார்வதியின் திருமணத்தின் பொழுது அந்த திருமணத்தை புரோகிதராக இருந்து நடத்தி வைத்த பிரம்மனுக்கு பார்வதியின் அழகை கண்டவுடன் அவன் மனதானது கவனத்தை சிதறச் செய்தது. அதன் காரணமாக அவன் விந்தானது கசிந்தது. அது பிரம்மனுக்கு வெட்கத்தை ஏற்படுத்தியதனால் அனைவரிடமிருந்து மறைக்க அவன் பாதத்தின் குதிகாலால் அதை துடைத்து கொண்டான். தேய்க்கப்பட்ட விந்தானது 60,000 பாகங்களாகி அதிலிருந்து பாலகில்யர்கள் என்ற 60,000 முனிவர்கள் பிறந்தனர். மீதமிருந்த சிறிய பகுதி கழிவாக மாறி பாகீரதி நதிக்குள் விழுந்தது. அவை மெதுவாக நதியில் மிதந்து சென்று கரையில் உள்ள புல் புதருக்குள் சிக்கிக் கொண்டது. பிப்பலாயனரின் ஆத்மா அதனுள் நுழைந்து சர்படநாத் என்கின்ற பெயருடைய நவநாதர் பிறந்தார். கௌலிகா என்ற பெயருடைய முனிவர் பிக்ஷை எடுக்க செல்வதற்காக தன் குடிலுக்கு வெளியே பிக்ஷை பாத்திரத்தை வைத்திருந்தார். அதே நேரத்தில் சூரியனுடைய விந்தானது அதனுள் விழுந்தது. அதனை கவனித்த மகரிஷி அதை அதிலேயே பத்திரப்படுத்தினார். பர்தரி என்றால் பிக்ஷை பாத்திரம். பர்தரிநாத் பிக்ஷை பாத்திரத்தில் இருந்து பிறந்தமையால் இவ்வாறு அழைக்கப்பட்டார். இமயமலையில் உள்ள அடர்ந்த காடு ஒன்றில் பெரிய யானை ஒன்று உறங்கிக் கொண்டிருந்தது. சரஸ்வதியை பார்த்தவுடன் மோகம் அடைந்தார் பிரம்மன். அதனால் அவருடைய விந்து வெளியானது. அந்த விந்தானது தெய்வாதீனமாக யானையின் காதினுள் விழுந்தது. பிரபுத்தா என்கின்றவர் அதிலிருந்து உயிர் பெற்றார். யானையின் காதில் இருந்து பிறந்தமையால் அவர் நவநாதர்களில் ஒருவரான கர்ணகாணிப்பா என்ற பெயருடன் புகழடைந்தார். கோரக்கநாதர் சஞ்சீவினி மந்திரத்தை கூறிக்கொண்டே ஒரு களிமண்ணால் ஆன மனித சிலையை உருவாக்கினார். சஞ்சீவினி மந்திரத்தின் திறனால் அந்த உருவத்திலிருந்து கரபாஜனா உயிர் பெற்று ககனிநாத் என்கின்ற பெயரில் பிறந்தார். இந்த நவ கிருஷ்ணர்கள் அதாவது நவநாராயணர்கள் தங்களுடைய மொத்த உடலையும் சமாதி நிலையில் மந்தார மலையில் பாதுகாத்து வைத்துவிட்டு பூமியில் தங்கள் ஆற்றல்களுடன் நவநாதர்களாக பிறந்து தர்மத்தை ஸ்தாபிக்கும் திட்டத்தில் பங்கு பெற்றனர் என்று கூறினார்
ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி. நான் அவரிடம் வெற்றி வெற்றி, குரு சார்வபௌமருக்கு வெற்றி உண்டாகட்டும், நீங்கள் நவநாதர்கள் நவ கிருஷ்ணர்களின் அதாவது நவநாராயணர்களின் அம்ச அவதாரம் என்று கூறினீர்கள். சுவாமி, நவநாதர்களுக்கும் நவநாராயணர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா என்று கேட்டேன். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி சிரித்துக்கொண்டே தன் தெய்வீக அன்பு நிறைந்த பார்வையை எங்கள் மீது செலுத்தினார். அவர், என் செல்வங்களே, இந்த படைப்புகள் அனைத்தையும் தீர்மானிப்பவன் நான் தான். எல்லா ஆண் மற்றும் பெண் தெய்வங்களின் தீர்மானங்கள் என்னுடைய தீர்மானத்தில் ஒரு சிறிய பகுதிதான். இந்த பகுதி எண்ணங்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு வரை சுதந்திரம் இருக்கும். விவசாயி ஒரு பசுவை பெரிய கயிறு கொண்டு மரத்தில் கட்டுவான். அந்த கயிற்றின் தூரம் உள்ளவரை மட்டுமே அந்த பசுவினால் புல்லை மேய முடியும். அப்படியென்றால் பசுவினால் தீர்மானிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட இடம் வரையில்தான் புல் மேய முடியும். அது வரம்புக்கு உட்பட்டதுதான் என்று நினைத்து அதுவரைதான் மேய முடியும். அதற்கு கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதனை இது குறிக்கின்றது. அதற்கு அளிக்கப்பட்டுள்ள இடம் வரையில் சுதந்திரமாக மேயலாம். அந்த எல்லையை அது கடக்க வேண்டும் என்று எண்ணினால் கண்டிப்பாக விவசாயியின் அனுமதி பெற வேண்டும். அந்த குறிப்பிட்ட இடத்தில் உள்ள உணவு முடிந்து விட்டதென்றால் விவசாயி வேறு மரத்திலோ அல்லது அதே மரத்தில் கட்டியபடி கயிற்றை நீளமாகவோ ஆக்குவான். அதே முறையில்தான் அம்ச அவதாரங்களுக்கும் தர்மம் மற்றும் கர்மாவின் கோட்பாடுகளுக்கு உட்பட்டு சுதந்திரம் அளிக்கப்படும். ஆகவே தீர்மானம் மூல தத்துவத்தில் இருந்துதான் வெளிப்படும். அதை செயல்படுத்தும் பொறுப்பு மட்டும் அம்ச அவதாரங்களுக்கு அளிக்கப்படும். அதில் ஏதாவது பிரச்சனை உருவானால் அம்ச அவதாரங்கள் அவற்றை மூல தத்துவத்திடம் சமர்ப்பிக்கும். அவர்கள் மூல தத்துவத்திடம் இருந்து அருளை கொண்டு வந்து உயிரினங்களுக்கு நன்மை ஏற்படுத்துவார்கள். மூல தத்துவத்தின் அம்ச அவதாரங்களுக்கு தீய குணங்களான காமம், வெறுப்பு, கர்வம் முதலியவை இல்லாததால் மூல தத்துவம் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களையும் அவர்களால் மேற்கொள்ள முடியும். ஆகவே உயிரினங்களை பொறுத்த வரையில் அது முழு அவதாரம் அல்லது அம்ச அவதாரம் எதுவானாலும் இரண்டிற்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. சாய்பாபாவை பற்றிய விளக்கம். நான் உன்னிடம் முன்பே கூறியது போல என்னுடைய சமர்த்த சத்குரு உருவம் சாய்பாபா என்ற பெயரில் வருங்காலத்தில் நிகழும். அவர் ஷிலாதி நகரம் அதாவது ஷீரடி என்ற ஊரை தன் பணிகளுக்காக தேர்ந்தெடுத்து தன் பக்தர்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார். இந்த அவதாரத்துக்கும் என்னுடைய குணத்துக்கும் வேற்றுமை இருக்காது. எவ்வளவு அருள் வழங்கப்பட வேண்டும், எவ்வளவு வழங்கப்படக்கூடாது என்பதற்கான முடிவை நான் எடுப்பேன். சாய் பாபாவின் பக்தர்கள் செய்யும் பிரார்த்தனைகள் அவரை சஞ்சலப்படுத்தி என்னிடமிருந்து அவர் அதிகமான அருள் கேட்டால் நான் கண்டிப்பாக அளிப்பேன். சாதாரண மனிதனின் பிரார்த்தனை மற்றும் வேதனையை கேட்டு கடவுளின் தத்துவம் அருள் புரியும் பொழுது சாய்பாபா கேட்கும் பொழுது அதை அளிக்க மாட்டாரா என்ன? ஆகவே சாய்பாபாவை பின்தொடரும் பக்தர்கள் மிகவும்
நன்மை பெறுவார்கள். சேத்தே விஸ்ராம்யதி இதி சாயி என்று கூறப்படுகின்றது. சாய் பாபாவின் குணம் உறுப்புகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றது. சாய்பாபாவின் குணம் என்னுடன் ஐக்கியமான நிலையில் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள் என்று அறிவித்தார் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி. பின்னர் நான் அவரிடம், ஸ்ரீ மகா குருவுக்கு வந்தனம், ஸ்ரீ வாசவி கன்யகா முழு அவதாரமா அல்லது அம்ச அவதாரமா என்று கேட்டேன். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி அதற்கு, ஆரிய மகாதேவிக்கு அளித்த சத்தியத்தை நிறைவேற்றவே அவள் குசுமசிரேஷ்டிக்கு மகளாக பிறந்தாள். கன்யகா அவதரிக்கவில்லை என்றால் வைசிய ஜாதியில் பல விபத்துக்கள் நேர்ந்திருக்கும். சமாதி என்ற பெயருடைய வைசியன் இந்த ஆபத்துக்களை வெளிப்படுத்தப்படாத நிலையில் விதை வடிவத்தில் கவனித்தார். அந்த வெளிப்படுத்தப்படாத நிலை வெளிப்படும் நிலைக்கு மாறி துளிர்விட்டு பெரிய மரமாகி வைசிய ஜாதிக்கு பேராபத்து நேரிடும் என்பதனை கவனித்தார். அம்பிகை வாசவி கன்யகாவாக வெளிப்படவில்லை என்றால் விஷ்ணுவர்தனன் போன்ற கொடூரமான அரசர்கள் குசுமசிரேஷ்டி போன்ற சிறிய மன்னர்களின் வீட்டு அழகான பெண்களையோ அல்லது அவர்கள் உறவினர்களையோ மணந்து கொண்டு மனைவிகளாக்கிக் கொண்டு அவர்களிடம் இன்பம் அனுபவித்து அனைவரையும் தர்மத்தில் இருந்து தாழ்த்தி இருப்பான். சாதாரண மன்னர்களின் எந்த பெண்ணுக்கும் இது போல நடக்கக்கூடாது என்பதற்காகவும் அவர்களின் கற்பு, சுயமரியாதை மற்றும் தங்கள் ஜாதியின் மீது விருப்பம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் வெவ்வேறு கோத்திரங்களைச் சேர்ந்த தம்பதிகளுடன் வாசவி அக்னியில் இறங்கினாள். ஜாதியின் மீதுள்ள விருப்பமும் சுயமரியாதையும் அக்னியில் தூண்டப்பட வேண்டும். இல்லையேல் கண்ணியம் மற்றும் பெருமிதம் உடைய வைசியர்கள் எரிக்கப்பட வேண்டும். இந்த அக்னி பரீட்சையில் ஸ்ரீ வாசவியின் அருளால் வைசியர்கள் வெற்றி பெற்றனர். அந்த தியாகத்திற்கு ஈடாக அந்த கோத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செல்வம் மற்றும் ஆரோக்கியம் அளிக்கப்பட்டு உணவு மற்றும் உடைக்கு எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது. ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரி ஆரிய மகாதேவியின் ஒரே ஒரு ஒளிரும் ஒளிக்கதிர். பூமியால் அந்த முடிவில்லா சக்தியின் ஒளிக்கதிரை தாங்க முடியாது. ஸ்ரீ வாசவி கன்யகா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அம்ச அவதாரமாக வந்தாள். அவளுடைய 18 வயது வாழ்க்கையில் அவளுடைய ஜாதி மக்களின் மோசமான விதியை யோகாக்னியில் எரியூட்டினாள். கற்பை இழப்பது தாங்க முடியாத மோசமான விதி. செல்வம் அல்லது செழுமையை இழப்பதை விட ஒரு பெண் தன் கற்பை இழப்பது மோசமான விதி என்பதனை உணர்ந்து கொள். அது போன்ற ஒரு அச்சுறுத்தல் அவளுக்கு நேர்ந்த பொழுது அவள் அதே போன்று விதியுடைய தன் கோத்திரத்தைச் சேர்ந்த எல்லா மக்களையும் தன் பக்கம் ஈர்த்தாள். அவள் தன்னை 102 கோத்திர தம்பதிகளுடன் எரியூட்டிக் கொண்டு இயற்கையின் தெய்வீக உண்மையை ஸ்தாபித்தாள். அவள் தன்னுடைய உண்மையான ஆரிய மகாதேவி உருவத்தை வெளிப்படுத்தியவுடன் குசுமசிரேஷ்டி உட்பட அனைவரும் பயந்து விட்டனர். என் செல்வங்களே, மூவர் மட்டுமே கற்புள்ள பெண்களின் உண்மை உருவத்தை பார்க்க முடியும். அவர்கள் தங்களுடைய அனைத்து ஆபரணங்கள் மற்றும் தாலியுடன் தரிசனம் அளிப்பார்கள். முதலாவதாக
அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கும் மகாத்மாக்களுக்கு தரிசனம் அளிக்கும் பொழுது, இரண்டாவதாக அக்னி சாட்சியாக அவர்களை மணந்த கணவருக்கு தரிசனம் அளிக்கும் பொழுது, மூன்றாவதாக தங்களுடன் கீழ் நிலையில் உள்ள உண்மையான பக்தர்களுக்கு அருள் புரியும் பொழுது. விஷ்ணுவர்தனன் உண்மையில் மரண தேவதையின் மீதுதான் மோகம் கொண்டான், வாசவி கன்யகாவின் மீது அல்ல. மரண தேவதை வாசவி கன்யகாவிடம், தாயே, நான் உன் உருவத்தை எடுத்துக்கொள்கின்றேன் என்று வேண்டிக் கொண்டாள். அம்பிகையானவள் சம்மதித்தாள். பின்னர் வாசவி கன்யகாவின் இன்னொரு உருவம், அவளின் உருவத்தை ஒத்த ஒன்று வெளியானது. அந்த உருவம் மரண தேவதையுடன் ஐக்கியமானது. மரண தேவதை விஷ்ணுவர்தனுடன் ஐக்கியமாகி அவனுடைய தலையை 1000 பாகங்களாக உடைத்து விட்டு வெளியேறியது. இதுதான் அன்று நடந்த உண்மையான சம்பவம் என்று கூறினார் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி. வெற்றி வெற்றி! ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி! ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயார்ப்பணமஸ்து. அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. ஓம் பரபிரம்ம பரமாத்மனே நமः. सर्वकौतुकानि दर्शय दर्शय दत्तात्रेय नमः. हूं हूं फट् स्वाहा. श्रीकरञ्च पवित्रञ्च सर्वलोक निवारण. लोके वसीकर भुंसां बध्वं त्रैलोक्य भावनं शुभम्. दिगंबरा दिगंबरा श्रीपाद श्रीवल्लभ दिगंबरा. दिगंबरा दिगंबरा श्री नरसिंह सरस्वती दिगंबरा. दिगंबरा दिगंबरा श्री दत्तात्रेय दिगंबरा. संपूर्ण श्री श्रीपाद श्रीवल्लभ चरितामिर्दम அத்தியாயம் 32 முடிவுற்றது. பிற அத்தியாயங்கள் தொடரும்.